கேச்சி ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் நீங்கள் தான் எம்மி குயிக் பெட்ஸா நீங்கள் தான் ஏங்கரா இப்போ எங்கே போகிறீங்க கோயம்புத்தூர் போகிறீங்களா ஆமாம் ட்ரெயினில் போகிறீங்களா ஓகே என்ஜாய் பண்ண போகிறீங்களா எஸ் ஹாய் சார் அங்கே போயிட்டு இப்படி பண்ண கோ ஸ்டாண்ட் நியர் தட் ஹார்ட் கிட்ட நில்லு வாங்க 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 இது டாய் ட்ரெயின் நம்ம ரியல் ட்ரெயினில் போகிறோம் இது ஜஸ்ட் அப்படி பார்க்கலாம் ஹாய் ஹாய் யாமி குயிக் பாய் இதுதான் ஊட்டி ட்ரெயினோட ஓல்டு இன்ஜன் Okay. இது ஜஸ்ட் டாய் ட்ரெயின் இப்போ நம்ம ரியல் ட்ரெயினில் நாட் டாய் ட்ரெயின் இட்ஸ் இன்ஜின் இன்ஜன் இது எல்லாரும் பார்க்கறதுக்காக இப்போ குவான்டிட் போட்டுக்கு இப்போ நம்ம ரியல் ட்ரெயினில் வந்து Station. போகிறோம் ஆனால் அதுக்கு இதுதான் ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் ஓகே This is only Ooty railway station. ஹலோ Hello, hi. ஒரே என்ஜாயிங்க Yes. Oh, என்ஜாயா அப்படியே yes. ஓகே இப்போ ட்ரெயின் வந்து போகுது ஆ. இப்போ தான் வந்துட்டு இருக்கு அதனால நம்ம சீக்கிரமா போகணும் ஓ ட்ரெயின் பின்னாடி வரப்போதா இப்போ ட்ரெயின் வந்துட்டு இருக்கு வாங்க வாங்க சீக்கிரமா வந்துட்டீங்களா எல்லாரும் வந்து பாருங்க ட்ரெயின் வந்துட்டு இருக்கு கெஸ்யா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டாய் ட்ரெயின் வந்துட்டு இல்லை இதுதான் இந்த ட்ரெயின் வந்து பாருங்க இந்த டாய் ட்ரெயினோட அஃபிஷியல் நேம் வந்து நில்கிரி மவுண்டன் ரயில்வே இது வந்து 1908 வந்துட்டு ஓப்பன் பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் இருக்குது மார்னிங் ஒரு ட்ரெயின் ரன் பண்ணுறாங்க திருப்பி ஆஃப்டர்நூன் 2 o'clock ஒரு ட்ரெயின் இருக்குது இப்போ நாங்கள் வந்துட்டு 2 o'clock to 2 PM ட்ரெயினில் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அட்வான்ஸாக 1 or 2 days பிஃபோரே நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் மோஸ்ட்டாக வந்துட்டு சீக்கிரமாக புக் பண்ணி கவர் ஆகிடும் இப்போ நாங்கள் 2 o'clock ட்ரெயினில் நம்ம ஏறியிருக்கோம் 2 o'clock ட்ரெயினுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 600 rupees வருது செகண்ட் கிளாஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 295 நியர்லி 300 rupees ஃப்ரம் ஊட்டி டு மேட்டுப்பாளையம் 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுற ட்ரெயின் வந்து பை த டைம் மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிறப்ப 3.5 hours நியர்லி 5:36 நாங்கள் அங்கே ரீச் ஆயிடுவோம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் ஆனால் இந்த சைட் சீயிங் வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நம்ம போட் ஹவுஸ் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதோட வியூ தான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போட் ஹவுஸோட வியூ வந்து ரொம்ப அழகாக தெரியும் அப்படியே நம்ம போகலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் ட்ராவல் பண்ணுறப்ப ரைட் சைடில் உட்காந்துக்கோங்க சேம் டைம் ஃப்ரம் மேட்டுப்பாளையம் டு
ஊட்டி ட்ராவல் பண்ணுறீங்கனாக்கா லெஃப்ட் சைடில் உட்காந்துக்கோங்க. ஏன்னா அந்த சைடு வியூலாம் வந்துட்டு பார்க்கக்கூடிய வியூ ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் எப்போவுமே ரைட் சைடில் உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் இஃப் யூர் ட்ராவலிங் ஃப்ரம் ஊட்டி டு மேட்டுப்பாளையம். இப்போ இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ட்ரீ பிளான்டேஷன்ஸாக இருக்குது. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வியூ இங்கே இருக்குது. ஃபுல்லாக க்ரீனரியாக ஃபுல்லாக க்ரீன் அண்ட் ஒரு பெட்டு மாதிரி ஒரு ஃபுல் டீ பிளான்டேஷன் நீங்கள் ரைட் சைடில் பார்த்துட்டே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேடி ஜங்ஷன் வந்திருக்கோம். இது வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சேலம் ரயில்வே ஸ்டேஷன் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வியூ இங்கே கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம அப்படியே போகலாம். அப்படியே லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு ஊட்டிலேருந்து மேட்டுப்பாளையம் ஆர் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்துட்டு ட்ராவல் பண்ணாக்கா ஒரு மெமரபுளான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி சில்ட்ரனோட வாங்க. குழந்தைங்களாம் பயங்கரமாக கத்திட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ட்ரெயின்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கர சவுண்டாக இருக்குது. கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க ட்ரெயின் அந்த டனலெல்லாம். And 208 curves, 16 tunnels and 250 bridges நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போகிறோம். ஒவ்வொரு வியூவும் ஒரு சைட் சீனும் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஐ கேட்சிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போகலாம். நம்ம வெல்லிங்டன் ஜங்ஷன் க்ராஸ் பண்ணுறோம். இப்போது இப்போ வந்துட்டு நம்ம ஊட்டிலேருந்து இப்போ குன்னூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து டீசல் இன்ஜினில் ட்ராவல் பண்ணனால ட்ரெயின் கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக இருந்தது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீம் இன்ஜினுக்கு வந்துட்டு ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இங்கே இன்ஜின் சேஞ்ச் பண்ணனால ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த டைமில் இங்கே இருக்க ரயில்வே கேன்டீனில் நீங்கள் எதாவது வாங்கி சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும். பெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. பார்த்திங்கன்னா இன்ஜின் சேஞ்ச் பண்ணுறாங்க. டீசல் இன்ஜின்லேருந்து ஸ்டீம் இன்ஜின் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேப்பில் வந்து நீங்கள் எதாவது காஃபி குடிக்கணுமோ இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு சின்ன ட்ரெயின்னால் ஜாஸ்தி லக்கேஜ் எதுவும் கேரி பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு ட்ரிப்பு மாதிரி மட்டும் நீங்கள் வந்து போய்க்கலாம். நீங்கள் இன்ஜின் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைக்குது. இறங்கி நம்ம எதாவது சாப்பிட்றதானா சாப்பிட்டுக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி முன்னாடியே 250 பிரிட்ஜஸ் இருக்குது. நிறைய வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகலாம். டீ பிளான்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே அதுக்கு நடுவில் ஒரு பைசன் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கிளியராக, ஆனால் அங்கே ஒரு பைசன் இருந்தது. நாங்கள் அதை வீடியோ எடுத்திருக்கோம். இங்கே நிறைய டனல்ஸ் இனி நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைசன் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம இது ஸ்டீம் இன்ஜின்னால வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக 10 to 15 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி நீங்கள் நேச்சுரல் சீனரிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய மங்கீஸ் எல்லாமே இருந்தது நாங்கள் இறங்கினப்போ. இங்கே வாட்டர் ஃபில் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இப்படி அங்கங்கே நிறுத்தி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாட்டர் ஃபில் பண்ணிப்பாங்க. ஃபில் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் கழிச்சிங்க எடுப்பாங்க. ஆனால் இங்கே எங்கேயும் ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி எதுவும் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் இறங்கி சீனரிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். இது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அழகாக இருக்கும். இது நிறைய மூவிஸில் வந்து இங்கே காட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு வியூ. இந்த வியூவை மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு கிளியராக தெரியும். கீழே வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கு. வாங்க அப்படியே போகலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பெரிய டனல்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே ஒரே சத்தமாக இருக்குது. ட்ரெயினில் எல்லோருமே பயங்கரமாக கத்தி சில்ட்ரன் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டனலோட அந்த டார்க்னஸ், அந்த இருட்டையும் அந்த சவுண்டையும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 16 டனல்ஸ் இருக்குது ஃப்ரம் ஊட்டி டு மேட்டுப்பாளையம். ஸோ ஒவ்வொரு டனல்லுமே பயங்கர நாய்ஸ் பண்ணுறாங்க, பயங்கர என்ஜாய் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லான வியூ, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆஸ் த சேயிங் சேஸ், பியூட்டி இஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். ரியலி ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் இந்த ட்ரிப்பு, லைக் ட்ராவல் பை ட்ரெயின். ஸோ கண்டிப்பாக வாங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு டனல்குள்ளே போகிறோம். இங்கே நிறைய டனல்ஸ் இருக்கும். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நம்ம என்ஜாய் பண்ணோன்னா நீங்கள் கண்டிப்பாக ஊட்டி ட்ரெயினில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணால் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஒரு மெமரபுளாக இருக்கும் உங்களுக்கு. கேசியா பயங்கர என்ஜாய் பண்ணால். ஷி ரியலி லைக் த வியூ, த டனல். இது அவள் ஃபஸ்ட் டைம் ஊட்டி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். சின்ன ட்ரெயினில் போயிருக்கா, அதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஊட்டி டு மேட்டுப்பாளையம் வரோம். ஷி ரியலி என்ஜாய்ட். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களும் குட்டீஸும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக மிஸ்ட்டு அப்படியே கவர் ஆகிட்டுருக்கு. இப்படி நிறைய டனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி நல்ல ஒரு மிஸ்ட்டு மேலே பறந்துட்டுருக்கு. அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு கோல்டு கிளைமேட்டில்
கீழே பார்த்தீங்கன்னா ரோடு நீங்கள் மேட்டுப்பாளையம் போவோம். நம்ம அதுக்கு மேலே தான் நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். கீழே உங்களுக்கு ரோடு தெரியும். குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. பயங்கர ஸ்லோவாக இருந்தால் போகும். ஸ்டீம் என்ஜினில் ரன் ஆகுறதுனால ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் ஓட்டிகிட்டு போவாங்க. 2 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் 6:30 அந்த டைம் தான் நாங்கள் ரீச் ஆனோம். பட் என்ஜாய் பண்ணலாம். அந்த வியூக்காகவே அந்த யூக்கலிப்டஸ் ட்ரீ, அந்த ஸ்மெல், அந்த ட்ரீ பிளான்டேஷன், அந்த வியூ, அந்த மவுண்டன்ஸ், அதுக்காக வேண்டி நம்ம ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. நீங்களும் ஊட்டி வாங்க. ஊட்டி இஸ் a beautiful place, the queen of hills. Come and enjoy, have fun. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We need all your support for this channel. Take care. Bye bye. We reached Mettupalayam. Bye.